இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்ல பாஸ் பண்றாரு டொனால்டு ட்ரம்ப். அதாவது வரி விலக்கு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மசோதாவோட பேர் என்னன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி காலத்துல இதுக்கு முன்னாடி கொடுத்த வரி விலக்கை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கிறதுக்கும் எல்லை பாதுகாப்பை இன்னுமே பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 4.5 டிரில்லியன் US டாலரை இந்த மசோதாவுக்கு செலவழிக்க போறாங்க. சோ இந்த மசோதாவை படிச்சு பார்த்த எலான் மஸ்க் ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறாரு. இந்த மசோதா அமெரிக்காவை கடனாளி ஆக்கிரும், அமெரிக்காவை கடன்கார நாடா மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விமர்சனம் பண்றாரு. இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ரிபப்ளிகன் பார்ட்டியோட அத்தனை மெம்பர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா முட்டாள், அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. நான் எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஜெயிப்பேன், இவங்க எல்லாரையும் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இத கேள்விப்பட்ட டொனால்டு ட்ரம்ப்